வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 10 மாசமா நம்ம சேனல்ல எந்த வீடியோவும் போடல. நான் இப்பதான் 1 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்கேன் துபாயிலேருந்து. அதனால தான் இப்போ ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நேயர்கள் எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. காரைக்கால்லேருந்து பேரளம் வரைக்கும் நடக்கிற புதிய ரயில்வே லைனோட அப்டேட்ஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க போட சொல்லி. அதை தான் நான் இப்போ காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு தாங்க போயிட்டுருக்கேன். காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடந்து வர காரைக்கால் பேரளம் ரயில் பாதையோட அப்டேட்ஸ் இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் நான் வழங்க போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்ணுற நிறைய கட்டிட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே ஒரு பெருசாக ஒரு ஆர்ச் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெயின் பில்டிங்கையும் நிறைய மாற்றிட்டு இருக்காங்க. அதை நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் வழங்குறேன். நான் இன்னைக்கு நாகை அரவிந்த் குமார் அவர்களோட தான் இந்த அப்டேட் போடுறதுக்காக காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினம் கன்சியூமர் மற்றும் பேசஞ்சர் அசோசியேஷன் தலைவராக இருக்கார். இவர் தனியாக ஒரு சேனலும் வச்சுருக்காரு, யூடியூப் சேனல் நாகை அரவிந்த் குமார்னு. அதில் ரெகுலராக நம்ம டெல்டா மாவட்டத்தில் நடக்கிற ரோடு மற்றும் ரயில் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாருமே போட்டுட்ருக்காரு. நம்ம நேயர்கள் அவர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அவரும் ரெகுலராக அப்டேட் போட்டுருக்காரு காரைக்கால் பேரளம் எல்லாமே. நான் இந்த மாதம் போட்டுட்டு இதுக்கப்புறம் எப்போ போடுவேன்னு தெரில. அவர் சேனலில் ரெகுலராகவே போடுறாரு, பாருங்கள். நான் இன்றைக்கி காரைக்கால் பேரளம் பாதையில் நடக்கிற பணிகள் அனைத்தையுமே முழுசாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து அப்டேட் பண்ணுறேன். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்குங்க. அதாவது அந்த புதுசாக கட்டின பிளாட்ஃபார்மில் ரயில்வே ட்ராக்கை காரைக்கால் பேரளம் ரயில்வே ட்ராக்கோட லிங்க் பண்ண போகிறாங்கங்க. அதற்கான லைன் பிளாக் பவர் பிளாக் கமிஷனிங் நடந்துகிட்ருக்கு. அதாவது காரைக்கால் யார்டை வந்து பேரளம் செக்ஷனோட கனெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த பணிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கு. 28ஆம் தேதியிலேருந்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பணிகள் நடக்குதுங்க காரைக்கால் ரயில் நிலையத்தில். அதனால் காரைக்கால் ரயில் நிலையத்திலேருந்து புறப்பட வேண்டிய நிறைய ரயில்களை மாற்றிருக்காங்க. இந்த 5 நாளைக்கு நாகூரில் இருந்தோம், நாகப்பட்டினத்தில் இருந்தோம், எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், அதே மாதிரி திருச்சி போகிற காரைக்கால் டெமோ எல்லாமே மாற்றி விட்டுருக்காங்க. காரைக்கால்லேருந்து கிளம்பல, நாகூர் நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்புது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கை புதுசாக போட்டுட்ருக்காங்கங்க. இதுதான் காரைக்கால்லேருந்து பேரளம் போகிற பாதைங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் புதுசாக தான் கட்டியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ தான் இந்த இடத்துல ட்ராக் போடுறதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதற்குண்டான மிஷினை வச்சு போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துலலாம் இன்னும் ட்ராக் போடலை. இன்னும் ஒரு 5 நாளில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் வேலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு அந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே ட்ராக்லாம் போட்டுட்டாங்கங்க. திருநள்ளாறு வரைக்கும் கிட்டத்தட்ட போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இப்போ ட்ராக் போட்டு அதோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்கங்க. அதற்குண்டான மிஷின் தான் இதெல்லாம். வேலைகள் நடந்துகிட்ருக்கு வேகமாக. ஜல்லி கொட்டி ஸ்லீப்பர் கட்டையை வச்சு ட்ராக் போட்டுட்ருக்காங்க. 1 வருஷத்தில் இந்த பாதையில் நிறைய பணிகள் முடிஞ்சிருச்சுங்க. போன தடவை வந்தப்போ இந்த பிளாட்ஃபார்ம், இந்த மெயின்டெனன்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்போ தான் கான்க்ரீட் போட்டுட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு, கம்பி வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. 1 வருஷத்தில் இந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது அடுத்து முதல் ரயில்வே கேட் அமைந்துள்ள பகுதிக்கு போயிட்டுருக்கோங்க. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே கேட் ஒரு இடத்துல இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரைக்கால் பேரளம் பாதையில் உள்ள முதல் ரயில்வே கேட். போன வருஷம் ஜூன் மாதத்தில் நான் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலலாம் ரயில்வே கேட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே வெறும் மண் பாதையாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே மண்ணெல்லாம் நிரப்பி ஜல்லி கொட்டி ட்ராக்கே போட்டு முடிச்சிட்டாங்கங்க. 1 வருஷத்தில் எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமே ட்ராக் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். போன வருஷம் ஃபுல்லாகவே லெவலிங் கூட பண்ணாமல் இருந்துச்சு. இந்த இடத்துல பைக்கில் தான் போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். கரெக்டாக 1 வருஷத்தில் இவ்வளோ வேலை நடந்துடுச்சு. இப்போ நம்ம 2வது ரயில்வே கேட் உள்ள பகுதிக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா காரைக்காலில் காமராஜர் சாலையில் அமைஞ்சிருக்கு. போன வருஷம் இங்கெல்லாம் எந்த வேலையுமே நடக்காமல் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ராக் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரயில்வே கேட்டும் முடிஞ்சிருச்சு வேலைகள் எல்லாமே. சிக்னலிங் ஒர்க், அதே மாதிரி கேட் கீப்பருக்கான ரூம் எல்லாமே கட்டிட்டாங்கங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துலலாம் பணிகள் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் எலக்ட்ரிக் வேலை மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த வாரத்தில் தொடங்கிடும்னு சொன்னாங்க விசாரித்ததில். பார்த்தீங்கனாலே தெரியும், கேட்டு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கேட் கீப்பருக்கு உண்டான ரூமும் கட்டிட்டாங்க.
தூரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்னலிங் ஒர்க்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த பாக்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த பணிகளும் தொடங்கிடும். எலக்ட்ரிக் போல் வச்சுருவாங்க. எனக்கே இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. போன வருஷத்தில் இதே மாதத்தில் வீடியோ போட்டப்போ ஒரு வேலையுமே நடக்கலை இந்த இடத்துலலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இது கோவில்பத்து ஸ்டேஷன் போகிற வழி இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சிக்னல் இருக்குது தூரத்தில், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போது காரைக்கால் நகரத்தில் அமைஞ்சிருக்க கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பேருந்து நிலையத்துக்கு பின்பக்கமே இருக்குங்க. பாரதியார் சாலையில் அமைஞ்சிருக்கு. நகரோட முக்கியமான பகுதி இதுதான். அந்த இடத்துலையே ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. பக்கத்துலேயே கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷனும் அங்கேயே தான் இருக்குது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை காரைக்கால் பேரளம் ரயில்வே அப்டேட் போட்டுட்ருந்தேன். அதாவது 2022லேருந்தே போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் 7 அப்டேட் போட்டிருக்கேன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை. கடைசியாக ஜூனில் போட்டது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கான பிளாட்ஃபார்ம் பணிகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல ரயில்வே ட்ராக்கே போட்டு முடிச்சிட்டாங்கங்க. ஒரு வருஷத்தில் இவ்வளோ அப்டேட் நடந்திருக்கு இந்த ரயில்வே லைனில். இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்முங்க. கரெக்டாக பாரதியார் சாலையிலேருந்தே தொடங்குது. அந்த லெவல் கிராசிங்லேருந்தே தொடங்குது இந்த பிளாட்ஃபார்ம். ஃபுல்லாகவே ரயில்வே லைன் போட்டு முடிச்சிட்டாங்க இங்கெல்லாம். அதே மாதிரி சிக்னல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. தூரத்தில் ஒரு சிக்னல் இருக்குது, தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. கிட்டக்க போய் காமிக்கிறேன் வாங்க. நம்ம இப்போது கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷன் கட்டடத்துக்கிட்ட போய் பார்ப்போம். எந்த அளவுக்கு கட்டட பணிகள்லாம் நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷனில் சிங்கிள் லைன் தாங்க போட்டிருக்காங்க. நான் போன வருஷம் அப்டேட் பண்ணுறப்ப டபுள் லைன் போடுற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். டபுள் லைன் வரும்னு நினச்சேன். ஆனால் சிங்கிள் லைன் தான் போட்டிருக்காங்க. ஆனால் பக்கத்துலேயே இன்னொரு இடமும் இருக்குங்க. அதாவது வருங்காலத்தில் இன்னொரு லைன் போடுறதுக்கான இடம் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, தேவையான அளவு. இந்த கோவில்பத்து ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு ஆலமரமும் இருக்குங்க. வெட்டாமல் வச்சுருக்காங்க. ஆனால் வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் போல் போட்டோன்னே வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த பழைய மரம் எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க எலக்ட்ரிக் லைன் ஆனதுக்கப்புறம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும். இதை இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கான என்ட்ரன்ஸ்க்கு. பாரதியார் சாலையிலேருந்து இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டக்க போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்டேஷனில் நடந்து வந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. எந்த வேலையுமே இப்போ நடக்கலை. பணியாளர்கள் யாருமே இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில்பத்து ரயில் நிலையத்தோட கட்டடங்க. இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பாரதியார் சாலையிலேருந்து வர என்ட்ரன்ஸு. ரேம்ப் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி படிக்கட்டும் வச்சுருக்காங்க. கிட்ட போய் காமிக்கிறேன். ஸ்டேஷன் கட்டடம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நகரோட மைய பகுதியில் இருக்கிறனால நிறைய பேர் ரயில் ஓட தொடங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனை தாங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கோவில்பத்து ரயில் நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டருங்க. சின்னதாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே பூந்து தான் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்முக்கு போகிற மாதிரி. ரயில் நிலையம் தொடங்கினதுக்கப்புறம் அந்த வழியாக தான் பூந்து தான் வரணும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்தில் ஒரு சிக்னலும் இருக்குங்க. அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி. இந்த ரயில் பாதையை பொறுத்த வரைக்கும் பணிகள் வேகமாக தாங்க நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ மாற்றங்கள் எனக்கே நல்லா தெரியுது. இந்த பாதையில் ரயில்கள் ஓட தொடங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள ரயில்வே கேட் ரொம்ப பிரச்சனையாக மாறும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா காரைக்கால் நகரோட முக்கியமான சாலை இந்த பாரதியார் சாலை தான். அந்த சாலையில் ஒரு லெவல் கிராசிங் ரயில்வே கேட் வருது. அதனால் அடிக்கடி மூட வேண்டியது வரும். ஏன்னா காரைக்கால் போர்ட்லேருந்து போகிற கூட்ஸ் எல்லாமே இனிமேல் இந்த வழியாக தான் போகும்னு நினைக்கிறேன். அதனால் ரயில்வே கேட் அடிக்கடி மூடினா பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும்னு நினைக்கிறேன். இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலங்க ரயில்வேல. இது பார்த்திங்கன்னா கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட உள்ள ரயில்வே கேட்டோட கேட் கீப்பருக்கான அறைங்க இதுதான். வாங்கண்ணா அந்த பக்கம் போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருக்குன்னு. ரோட்டுக்கு அந்த பக்கம் போன தடவை இந்த இடத்துலலாம் சுத்தமாக வேலை நடக்கவே இல்லை. இந்த இடத்துலையும் இப்போது ரயில்வே லைன் போட்டுட்டாங்க. அதே மாதிரி ரயில்வே கேட்டுக்கான வேலைகளும் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாரதியார் சாலையில். இந்த ரயில்வே கேட் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ரயில் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சப்வே கட்ட போகிறதா சொன்னாங்க. நம்ம அரவிந்த்குமார் சார் சொன்னார். எந்த இடத்துல வருதுன்னு தெரியல அது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே
ரயில்வே ட்ராக் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்காலோட மேற்கு புறவழிச்சாலை பைபாஸும் தெரியும். தூரத்தில் அங்கே ஒரு மேம்பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துலையும் ஒரு சிக்னல் அமைச்சிருக்காங்க தூரத்தில். அதே மாதிரி எலக்ட்ரிக் போல் நடுவதற்கான எல்லா பணிகளுமே தயாராக தாங்க இருக்குது. இன்னும் கம்பம் தான் நட வேண்டியது இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டுங்க. எல்லாமே இங்கேயும் வேலை முடிஞ்சிடுச்சு. நாம் இப்போது அடுத்து மேற்கு புறவழிச்சாலை பகுதியில் நடந்து வர பணிகள் எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம் வாங்க. ரயில்வே லைன் போட்டதுனால ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. முன்ன மாதிரி அது மேலேயே போக முடியல வண்டியில். ரயில்வே லைன் போட்டதுனால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா காரைக்காலில் புதுசாக தொடங்கின ஜிப்மர் மருத்துவமனைங்க. இது தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேற்கு புறவழிச்சாலைகளுக்கான மேம்பாலம் கட்டிகிட்ருக்காங்க. பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைகிற ஸ்டேஜில் தாங்க இருக்குது. போன வருஷம் இந்த இடத்துலலாம் எதுவுமே நடக்கலை வேலை. இப்போ பார்த்திங்கன்னா பணிகள் ஃபுல்லாகவே முடிகிற லெவலில் வந்துடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் பாக்கி இருக்குது. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் இதுவும் திறந்துருவாங்க, இந்த பாலப்பணிகளையும் முடிச்சுட்டு. நாம் இப்போது காரைக்கால்லேருந்து நெடுங்காடு போகிற சாலையில் உள்ள ரயில்வே கேட் கிட்ட தாங்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல ஒரு ரயில்வே கேட் வரப்போகுதுங்க. ஆனால் இன்னும் ரயில்வே கேட் அமைக்கப்படலை. அந்த வேலைகள் இனிமேல் தான் தொடங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ராக் ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க இந்த இடத்துலையும். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் காரைக்கால் மேற்கு புறவழிச்சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலங்க. ரயில்வே ட்ராக் போட்டுட்டாங்க. அதே மாதிரி 2 ரயில்வே லைன் போகிறதுக்கான வழியை தான் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக் போட்டுட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எம்டியாக தான் விட்ருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். 2 ரயில்வே லைன் போகிறதுக்கான பாலம் தான் கட்டியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு ரயில்வே லைன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போவே முன்கூட்டியே கட்டிட்டாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னும் ரயில்வே கேட் அமைக்கலைங்க. இனிமேல் தான் வேலை தொடங்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரைக்கால் நண்டலாறு பாலம் இது தாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா பில்லர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. 2 லைன் வருவதுக்கான பில்லர் போட்டிருந்தாங்க. இப்போது ஒரு பாலத்தை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதில் ரயில்வே ட்ராக்கும் போட்டுட்டாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலம் ஃப்யூச்சரில் வரதுக்கான ஏற்பாடை இப்போவே பண்ணிட்டாங்க. அதாவது பில்லர் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. எதிர்காலத்தில் ரயில்வே லைன் இன்னொரு லைன் வந்தால் ஈஸியாக முடிச்சிருவாங்க. அதையும் அதற்கான ஏற்பாடை இப்போவே பண்ணிட்டாங்க. இந்த பாதையில் வர ரயில் போக்குவரத்தையும் அதே மாதிரி கூட்ஸ் போக்குவரத்து எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து விரைவில் இன்னொரு லைன் எதிர்காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் இப்போவே இந்த பாலத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே ரயில்வே ட்ராக்குக்கான வேலைகள் முடிஞ்சிடுச்சிங்க. அதே மாதிரி காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இன்னொரு ரயில்வே ட்ராக் போடணும். அதற்கான பணிகளும் 28ஆம் தேதியிலேருந்து தொடங்கிடுச்சு. இன்னொரு 5-6 நாளில் அதையும் முடிச்சிடுவாங்க. எப்படியும் அந்த வேலைகளெல்லாம் முடித்து திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே ரயில் சீக்கிரமாக விட போகிறாங்கங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 மாதத்தில் திருநள்ளாறு வரைக்கும் ரயில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காரைக்கால் திருநள்ளாறு ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக் முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல உள்ள சப்வேலாம் ஏற்கனவே போன வருஷம் போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்போல்லாம் வெறும் மண் நிரப்பாமல் தான் இருந்துச்சு சப்வேலாம். இப்போ அந்தளவுக்கு மண்ணை நிரப்பி ட்ராக்கும் போட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை இந்த இடத்துல தாங்க கிராஸ் ஆகுது. காரைக்கால் திருநள்ளாறு ரயில்வே லைனையும் அதே மாதிரி காரைக்கால் திருநள்ளாறு ரோட்டையும் இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணுது. ஒரே மேம்பாலமாக கட்டுறாங்க. ரோடுக்கும் ரயில்வேக்கும் சேர்த்து பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்காங்க. இந்த பணிகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் ஆகிடும் இந்த மேம்பாலம்லாம் கட்டுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் பில்லரே போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே ட்ராக் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சிங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பரவாயில்லைங்க. இந்த ஒரு வருஷத்துலேயே இந்த அளவுக்கு ரயில்வே ட்ராக்லாம் போட்டுட்டாங்க. போன வருஷம் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே தர அளவுக்கு தான் இருந்துச்சு, மண் நொப்பாமல் தான். இப்போ அந்தளவுக்கு மண்ணை நொப்பி எல்லாமே கிரவுண்டிங் எல்லாமே பண்ணி லெவல் பண்ணி ட்ராக் எல்லாமே போட்டாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சாலையில் உள்ள ஓஎன்ஜிசி ரெசிடென்சியல் ஏரியா இது தான். இந்த இடம் வரைக்கும் ட்ராக் ஃபுல்லாகவே போட்டாங்க. இங்கே ஒரு சப்வே இருக்குது. அந்த சப்வே வரைக்கும் ட்ராக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கட்டை தான் இருக்குது, ட்ராக் போடலை. இப்போ நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப கூட்டங்க திருநள்ளாறில்.
இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் இன்னும் போடலைங்க. இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கட்டெல்லாம் அடக்கியிருக்காங்க. அந்த இடம் தான் ஓஎன்ஜிசி ரெசிடென்சியலுக்குனே காமிச்சிருந்தேன் சப்வே ஒன்று. அது வரைக்கும் தான் ட்ராக் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உள்ள சப்வேலலாம் இன்னும் மண் நொப்பாமல் தான் இருக்குது. இந்த உயரத்துக்கு இன்னும் சாயில் அடிக்கணும். அதான் மண் நொப்பி அதுக்கு மேலே தான் லெவல் பண்ணி ட்ராக் போடுவாங்க. கிட்டத்தட்ட 2 மாடி உயரத்துக்கு இருக்குங்க இந்த சப்வேலாம் பார்த்தீங்கன்னா. இந்த அளவுக்கு இன்னும் மண் நொப்பணும். இப்போ நம்ம இந்த ரயில்வே ட்ராக் வர இடத்துலையே போய் பார்ப்போங்க. எவ்வளோ தூரம் வண்டியில் போக முடியுதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மண் நெப்பாமல் தான் இருக்குது. தூரத்தில் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதுங்க. நம்ம அது வரைக்கும் வண்டியிலே போய் காமிக்கிறேன். தெற்கு ரயில்வே சமீபத்தில் ஒரு அறிவிப்பில் அதாவது வர ஆகஸ்ட் மாதம் திருநள்ளாறு வரைக்கும் ரயில் சேவை தொடங்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த உயரத்துக்கு மண் நிரப்பி அதுக்கப்புறம் லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராக் போட முடியும். இன்னும் 2 மாதத்தில் இதெல்லாம் சாத்தியமானு தெரியலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுவர் எழுப்ப வேண்டிய வேலைகள்லாம் இன்னும் இருக்குங்க. கம்பி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்னும் உயரமாக சுவர் கட்ட வேண்டிய வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மண் நிரப்பணும். எப்படி இருந்தாலும் நிறைய வேலைகள் இருக்குங்க இங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் ரயில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சு தான் உங்களுக்கு ரயில் இயங்க தொடங்கும். 2 மாதத்தில் வாய்ப்பு இருக்கான்னு தெரியலங்க. இந்த லெஃப்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் வருதுன்னு நினைக்கிறேங்க. பாதி தான் சுவர் கட்டியிருக்காங்க. அந்த கம்பி இருக்கிற உயரத்துக்கு இன்னும் சுவர் அமைக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே மண் நொப்ப வேண்டிய வேலைகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் நொப்பியிருக்காங்க. அதில் தான் ஏறிட்டுருக்கு பைக். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு இந்த இடத்துல. ஏன்னா மண் எல்லாமே லூஸ் சாயிலாக தான் இருக்குது. அதனால் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துலலாம் வந்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடம் வரைக்கும் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வருதுன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கோயில் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பில்டிங். அதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட பில்டிங்கு. இதுக்கு மேலே வண்டி ஏறுறது கஷ்டம் தாங்க. நான் கிட்டக்க நடந்து போய் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் மேடாக இருக்குது. இது வரைக்கும் மண் நிரப்ப வேண்டியது இருக்குங்க. இந்த இடத்துல அந்த சப்வே உயரத்துக்கு கொஞ்சம் மண் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்த இடத்துலலாம் இன்னும் ஃபில் பண்ணாமல் தான் இருக்குது. தூரத்தில் ஒரு சப்வே தெரியுதுங்க. அது வரைக்கும் நடந்து போய் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது வரைக்கும் வண்டி போகுமான்னு தெரியல. அதனால் நான் நடந்து போய் எடுக்கிறேன். ரிஸ்க் எடுக்க வேணாம். தெற்கு ரயில்வே ஆகஸ்ட் மாதம் திருநள்ளாறு வரைக்கும் இந்த வேலைகள் எல்லாம் முடியும்னு சொன்னோன்னே நான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே ட்ராக் போட்டிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். பட் இந்த இடத்துலலாம் இன்னும் வேலைகள் நிறையா இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட உள்ள சப்வேங்க. அரவிந்த் குமார் அவர்கள் போயிட்டுருக்காங்க. அவர் ஸ்டேஷன் கிட்டே வந்துடுறேன்ட்டார். நம்ம நடந்து போய் வீடியோ எடுப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் மண் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. சப்வேயில் கிட்டத்தட்ட பாதி உயரத்துக்கு தான் மண் ஃபில் பண்ணியிருக்காங்க. கிட்டக்கில் பார்க்குறதுனால சின்னதாக தெரியுங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாடி உயரத்துக்குள்ள சப்வேங்க. இது மேலே ஏற முடியுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தூரத்தில் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதுங்க. ஒரு வழியாக இந்த சப்வே மேலே ஏறிட்டேங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு. ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப உயரமாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் மண் ஃபில் பண்ணியிருக்காங்க. சப்வேவோட மற்றொரு பக்கத்தில் மண் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இப்போ தான் கம்பிலாம் கட்டிகிட்ருக்காங்கங்க. இது பயங்கர உயரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி உயரம் இருக்குது இந்த சப்வே. இந்த சப்வேவோட ரைட் சைட் ஃபுல்லாகவே சுவர் எழுப்ப வேண்டிய வேலைகள் அப்படியே இருக்குங்க பெண்டிங்கு. லெஃப்ட் சைடில் சுவர் எழுப்பிட்டாங்க. அதில் தான் பிளாட்ஃபார்ம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த சப்வேக்கு அடுத்து இன்னொரு சப்வே கட்டிகிட்ருக்காங்கங்க. 2 சப்வேவும் இன்னும் லிங்க் பண்ணலை. அந்த வேலைகளும் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த 2 சப்வேக்கு நடுவில் மண் ஃபில் பண்ண போகிறாங்க. எப்படி இருந்தாலும் என் கணிப்புப்படி இந்த வேலைகள் முடிகிறதுக்கே 2 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் லெவல் பண்ணி ட்ராக்லாம் போட முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க இறங்கின சப்வேலேருந்து. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே நின்ன சப்வேங்க. வாங்க நம்ம இப்போது ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பகுதிக்கு போய் பார்ப்போம். எந்த அளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் போய் பார்ப்போம்.
எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் ஏன் இவ்வளோ உயரமாக கட்டுறாங்கன்னு தெரியலங்க. கோயில்பத்து ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததெல்லாம் அவ்வளோ உயரம் கிடையாது. அதாவது ரோட்லேருந்து லெவலாக அதே உயரத்துக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாடி உயரத்துக்கு சுவர் எழுப்பி அதுக்கு வரைக்கும் மண் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராக் போடுறாங்க. இந்த இடத்துல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ உயரத்துக்கு சுவர் கட்டியிருக்காங்கன்னு. இந்த சுவருக்கு மேலே தான் பிளாட்ஃபார்ம் அமையுதுங்க. ஃபுல்லாகவே மண் ஃபில் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குங்க. எதற்கு இவ்வளோ உயரத்தில் கட்டுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நடுவில் எல்லாம் இன்னும் மண் ஃபில் பண்ணல. ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வெயிலும் பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி. நான் நடந்து தான் வந்துட்டுருக்கேன் அந்த இடத்துலேருந்து. அரவிந்த்குமார் அந்த பக்கம் போயிட்டார் வண்டியில். நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் அவரை மீட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சப்வே வருதுங்க. 2 சப்வே பக்கத்தில் கட்டுறாங்க. இந்த சப்வே எதுக்கு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அந்த சப்வே வழியாக தான் வண்டிலாம் போகுது. பக்கத்துலேயே கட்டுறாங்க. ஒரு 100 அடி கூட டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த 2 சப்வே ஒன்று லிங்க் பண்ணலை. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. ஒரு கோயில் அமைப்பில் கட்டியிருக்காங்க. 3 மாடி கட்டடமாக அமையுதுங்க இது. போன வருஷம் வந்தப்போ இந்த இடத்துலலாம் கட்டடமே இல்லைங்க. அப்போ தான் கீழே அஸ்திவாரமே அப்போ தான் போட்டுட்ருந்தாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி முடிய போகுதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. கட்டட வேலைகள் 3 மாடி கட்டடமாக கட்டியிருக்காங்க. 3வது மாடியில் தான் பிளாட்ஃபார்ம் வருதுங்க உங்களுக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேங்க எடுக்கிறதுக்கு. இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. வாங்க உள்ளே போகலாம். ரொம்பவே எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. ஏன்னா 2 வருஷமாக இந்த ரயில்வே லைனோட வேலைகள் அனைத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். ஃபஸ்ட்லேருந்து கவர் பண்ணுறோம். இப்போது இந்த அளவுக்கு ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனில். இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருங்க. லெஃப்ட் சைடில் மாடிப்படி இருக்குது, ரைட் சைடில் லிஃப்ட் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம மேலே ஏறி முதல் மாடிக்கு போவோம். முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரூம்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. வர பேசஞ்சர் தங்குறதுக்கான ரூம் என்னன்னு தெரியலங்க. போக போக தான் தெரியும். வாங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம். ஆனால் எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனோட மாடல் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலைங்க. ஏன்னா நிறைய கூட்டம்லாம் வந்துச்சுன்னா எப்படி படியில் 2 மாடியிலேருந்து கீழே இறங்கி வருவாங்கன்னு தெரியல. நிறைய பேர் நடக்க முடியாதவங்க, வயசானவங்கலாம், கோயிலுக்கு வரவங்க அவ்வளோ பேர் வருவாங்க. எப்படி இறங்க போகிறாங்கன்னு தெரியல இதுலேருந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட செகண்ட் ஃப்ளோருங்க. இந்த இடத்துல தான் இங்கே பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. எவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் பிளாட்ஃபார்மை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த உயரத்துக்கு சாயில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ட்ராக் வரப்போகுது. 2 மாதத்தில் இந்த வேலைகள் எல்லாம் முடியுமான்னு தெரியல. ஆனால் லாரியில் வந்து மண் கொட்டிகிட்டே தான் இருக்காங்க. அதற்கான வேலைகளும் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் 2 மாதத்தில் வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு சீரியஸாகவே இந்த கட்டடத்தோட டிசைன் மாடல் எதுவுமே பிடிக்கலைங்க. ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் கொண்டு வந்து பிளாட்ஃபார்ம் வைக்கிறாங்க. அதே மாதிரி மாடிப்படியும் குட்டியாக தான் இருக்குது. அவ்வளோ கூட்டம் எப்படி இறங்கும்னு தெரில. ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கினதுக்கப்புறம் காரைக்கால்லேருந்து இயங்கக்கூடிய நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் இங்கேருந்து தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட மாடிக்கு போகிற வழிங்க. இதுதான் பேசஞ்சர்ஸ்க்கான லிஃப்ட் வரக்கூடிய இடங்க. லிஃப்ட்டில் 12-13 பேர் போகலாம் இந்த இடத்துல லிஃப்ட் கட்டினாங்கன்னா. ஆனால் ஒரு லிஃப்ட்டு தான் வைக்கிறாங்க. அதுவும் அவ்வளோ பேர் கோயிலுக்கு வரவங்க ரொம்ப கஷ்டம்தாங்க படியில் இறங்கி வர்றது. இந்த ரயில் நிலையத்தில் எஸ்கலேட்டர் வசதியோடு கட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குங்க. எஸ்கலேட்டர் வரக்கான இடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா கட்டடம் உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் படி இருக்குது, ரைட்டில் லிஃப்ட் இருக்குது. எஸ்கலேட்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பிகள் எல்லாமே இருக்குங்க. ரயில் பிளாட்ஃபார்முக்கான கம்பிகள், ரயில் நிலையத்துக்கு உள்ள கம்பிகள் எல்லாமே இங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வேலைகள் வேகமாக தான் நடந்துகிட்ருக்கு. வாங்க முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு எடுக்க முடியுதுன்னு. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கு தேவையான கான்கிரீட் எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு இந்த கோயில்பத்து ரயில் நிலையத்துக்கு உள்ள ஹைட்டுக்கே கட்டியிருந்தாங்கன்னா ஈஸியாக வேலை நேரம் முடிஞ்சிருக்கும். இவ்வளோ ஹைட்டுக்கு ஏன் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட 2 மாடிக்கு மேலே மண் நிரப்பி கொண்டு போகிறாங்க சுவர் கட்டி. அதனால தான் பணிகள் கொஞ்சம் காலதாமதமாகுது. வாங்க நம்ம இப்போது ஸ்டேஷனோட அந்த பக்கத்துக்கு போய் பார்ப்போம் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாகவே எந்த வேலையுமே நடக்காத மாதிரி தாங்க தெரியுது. ரைட் சைடு ஃபுல்லாகவே ஸ்டேஷன் இதோட முடியுது. ரைட் சைடில் தான் இது வரைக்கும் ஹைட்டாக மண் கொட்டியிருக்காங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் மண் எதுவுமே கொட்டலை. வேலைகளும் அப்படியே தான் இருக்குது. காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வழியாக ஸ்டேஷன் வேலைகளை போய் பார்ப்போம். இது வரைக்கும் காரைக்கால் பேரளம் ரயிலில் வரக்கூடிய திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் இதோட முடியுதுங்க. இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் தெரிகிறது தான் பில்டிங்கு. பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் வருது. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வேலைகளும் நடக்கலைங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தாங்க இன்னும் இருக்குது. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வேலைகள் வேகமாக நடக்குது. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் சொரக்குடி அம்பகரத்தூர் போகிற வழியில் எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு நீங்களே பாருங்கள். இன்னும் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குங்க. நான் யூடியூப்பில் 2-3 வீடியோ பார்த்தேங்க. காரைக்கால் பேரளம் அப்டேட் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேலைகள் சீக்கிரம் முடிய போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துலலாம் வேலைகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எப்படியும் வேலைகள் எல்லாமே முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேங்க என் கணிப்புப்படி. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே இன்னும் மண் கொட்டணும். அதுக்கப்புறம் செம்மண் கொட்டி லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராக்லாம் போட முடியும். இன்னும் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு தான் இங்கே தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் இந்த பாதையில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் வண்டியில் போக முடியுதோ அந்தளவுக்கு போய் வீடியோ எடுத்து போடுறேங்க. நாம் இப்போது திருநள்ளாறு நெடுங்காடு சாலையில் உள்ள சொரக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கோங்க. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடம் வரைக்குமே எந்த வேலைகளும் நடைபெறலைங்க. இனிமேல் தான் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு நெடுங்காடு சாலை இந்த ரயில்வே லைனை கிராஸ் பண்ணுதுங்க. ஸ்லீப்பர் கட்டெல்லாம் அடுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கேட் கீப்பருக்கான கட்டட வேலைகளும் இந்த இடத்துல இப்போ தாங்க நடந்துகிட்ருக்கு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். என் கணிப்புப்படி திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ரயில் தொடங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகிடுங்க. வேலைகள் நடந்ததை வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் வேலைகள் தொடங்கினாலும் எப்படி இருந்தாலும் 1 வருஷம் ஆகிடுங்க என் கணிப்புப்படி. ஏன்னா சுத்தமாக இந்த இடத்துலலாம் வேலை நடக்கலை. தூரத்தில் பார்த்தீங்கன்னா மண் இப்போ தான் லெவல் பண்ணி கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பாதையில். இதுக்கு மேலே வண்டியில் என்னால் போகவும் முடியலைங்க. நாம் இதுக்கப்புறம் அம்பகரத்தூர் பகுதிக்கு போய் பார்ப்போங்க. இங்கேருந்து ரயில்வே ட்ராக்கை ஒட்டி நல்லம்பல்ங்கிற ஊருக்கு ஒரு ரோடு போகுதுங்க ஒட்டி. அது வழியாக போய் அம்பகரத்தூரில் போய் பார்ப்போம் வேலைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத. நான் இந்த இடத்துலலாம்
வேலைகள் ஆல்மோஸ்ட் மண்ணெல்லாம் கொட்டி ட்ராக் போடுற அளவுக்கு வந்திருக்கும்னு நினச்சேங்க. கொஞ்சம் இதெல்லாம் பார்க்குறப்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூரில் காரைக்கால் பேரளம் சாலையை இந்த இடத்துல தாங்க ரயில்வே லைன் கிடக்குது. இந்த இடம்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பழைய வீடியோஸில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேலைகள் இன்னும் பெருசாக இந்த அளவுக்கு நடக்கலைங்க. போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செம்மண் எல்லாமே கொட்டிட்டாங்கங்க. இந்த இடத்துலலாம் நல்ல வேலைகள் நடந்திருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். போன வருஷம் இந்த அளவுக்கு வேலைகள் நடக்கலை, செம்மண் கொட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ட்ராக் போடுற வேலை தான் இந்த இடத்துல பெண்டிங் இருக்குது. இந்த இடத்துலலாம் பணிகள் வேகமாக தான் நடந்திருக்குங்க. ஆனால் திருநள்ளாறுலேருந்து இந்த அம்பகரத்தூர் இந்த ரோடு வரைக்குமே வேலைகள் பெருசாக நடக்கலை. அரவிந்த்குமார் இப்போது அவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருந்ததுனால கிளம்புறேன்னு சொல்லிட்டாருங்க. நான் இங்கேயே இறங்கிட்டு எங்கள் அப்பாவை வர சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி கவர் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். அவருக்கு கொஞ்சம் தவிர்க்க முடியாத வேலைகள் இருந்ததுனால கிளம்புறேன்னாரு. அந்த சைடில் ரோடுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மண்ணெல்லாம் கொட்டிகிட்ருக்காங்கங்க. லூஸ் ஆயில் இப்போ தான் கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் லெவலிங்லாம் நடக்கும். இப்போது எங்கள் அப்பா வந்துட்டாருங்க. நான் இப்போது அம்பகரத்தூர் இந்த வழியாகவே ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குன்னு. அப்போ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஆஃபீஷியல்ஸ் போகிற ஜீப் ஒன்று போயிட்டுருக்குங்க. பணிகளை ஆய்வு செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேலை எந்த அளவுக்கு நடக்குதுன்னு. இந்த இடத்துலலாம் நல்ல வேலைகள் நடந்திருக்குங்க. இந்த பாலம் அளவுக்கு மண்ணெல்லாம் கொட்டி செம்மண் கொட்டிட்டுருக்காங்க. இப்போ நம்ம அம்பகரத்தூர் ஸ்டேஷன் கிட்டே போயிட்டுருக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சுவர் எழுப்பியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த இடத்துலலாம் இன்னும் மண் கொட்டணுங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த உயரத்துக்கு இன்னும் மண் கொட்டி லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராக் போடுவாங்க இங்கெல்லாம். அதே மாதிரி அம்பகரத்தூர் ஸ்டேஷன் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குங்கிறது தெரியல. போன வருஷம் கடைசியாக வந்து பார்த்தப்போ வேலைகள் தொடங்கவே இல்லைங்க. அதாவது அஸ்திவாரம் போடுற வேலை கூட தொடங்கலை. திருநள்ளாறுலையாவது அஸ்திவாரம் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம பார்க்குறப்போ. இங்கே அந்த வேலைகளும் தொடங்காமல் இருந்துச்சு. இப்போது ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தரையை நல்லா லெவல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் மண் கொட்டினதுக்கப்புறம் தான் செம்மண் கொட்டி ட்ராக் போடுவாங்க. வாங்க போய் பார்ப்போம். நாம் இப்போது அம்பகரத்தூர் ஸ்டேஷன் கிட்ட உள்ள சப்வே கிட்ட வந்துட்டோங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே பாலம் தெரியும். ஆனால் இன்னும் அந்தளவுக்கு மண் கொட்டலைங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டக்க போய் காமிக்கிறோம் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஹைட்டுக்கு இன்னும் மண் கொட்ட வேண்டிய வேலைகள்லாம் இங்கேயும் பெண்டிங் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மண் கொட்டிகிட்ருக்காங்க லாரியில் வந்து. இப்போ தான் கொட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இன்னும் லெவல்லாம் பண்ணலை. இது தாங்க அம்பகரத்தூர் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள சப்வேங்க. இன்னும் இந்த இடத்துலையும் நிறைய பணிகள்லாம் பெண்டிங் இருக்குங்க. எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். லெஃப்ட் சைடில் ஓரளவுக்கு மண் கொட்டியிருக்காங்க. இன்னும் ரைட் சைடில் இந்த உயர அளவுக்கு மண் கொட்டணும், சப்வே அளவுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே இன்னும் கொட்டாமல் தான் இருக்குது மண். வாங்க அம்பகரத்தூர் ஸ்டேஷன் கிட்டே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குங்கிறத. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வேகமாக இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பெருசாக இந்த இடத்துலலாம் இந்த வேலைகளும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. நான் போன வருஷம் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது இந்த இடம்லாம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் ஸ்டேஷனுக்கான கட்டடம் தெரியுதுங்க. இதுவும் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட மாடல்லே தாங்க கட்டியிருக்காங்க. இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்பிலாம் போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் 2 மாடி கட்டடமாக தான் கட்டுறாங்க. அந்தளவுக்கு இன்னமாக தான் சுவர் எழுப்பணும். இப்போ தான் கம்பிலாம் நட்டிகிட்ருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல 2வது மாடியில் தான் பிளாட்ஃபார்ம் வருது. இந்த உயரத்துக்கு இன்னும் கம்பிலாம் வச்சு அதுக்கப்புறம் தான் சுவர் எழுப்பி அதுக்கப்புறம் தாங்க பிளாட்ஃபார்ம்லாம் வேலைகள் தொடங்கும். போன வருஷம் இதே நிலைமையில தான் திருநள்ளாறு ஸ்டேஷன் கிட்ட உள்ள பிளாட்ஃபார்ம் வேலைலாம் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பிலாம் அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் பிளாட்ஃபார்ம் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் கிட்ட ஆகிடுங்க, ஒரு வருஷம் மேலேயே ஆகலாம் என்னோட கணிப்புப்படி. பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துலலாம் இன்னும் கம்பியை வைக்கல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சுவர் எழுப்பி மண்ணெல்லாம் நிரப்பணும். நிறைய வேலைகள் இருக்குங்க இந்த அம்பகரத்தூர் ஸ்டேஷன் கிட்ட. இந்த ஸ்டேஷனும்
2 மாடி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி குட்டியாக தான் கட்டியிருக்காங்க. லிஃப்ட் இருக்கான்னு தெரியல. சிரமம் தாங்க ஏறி இறங்குறதுக்கெல்லாம். 2 மாடியில் போய் ரயில் பிடிக்கிறதெல்லாம். இந்த அம்பகரத்தூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் இதே ரயில் பாதையில் வண்டியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருந்துச்சு. மண் இப்போ தான் கொட்டிகிட்ருக்காங்க லாரி வச்சு. அதனால் நம்ம இப்போது அம்பகரத்தூர் மெயின் ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கை விட்டே தான் அங்கே ரோடு வரும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். அந்த பாதையிலேயே போய் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடை ஒட்டியே ட்ராக் வந்துட்டுருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லாபுரம் பகுதிங்க இது. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்மண் கொட்டிட்டாங்க. கல்லும் ஜல்லிக்கல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ட்ராக் போடுறதுக்கான வேலைகள் இங்கெல்லாம் தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டக்கு போய் பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல ஒரு சப்வே இருக்குது. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ ஒரு 5-6 வீடியோவில் இந்த சப்வேலாம் காமிச்சிருப்போம். கட்டுறதுலேருந்தே காமிச்சிருப்போம். வாங்க இந்த இடத்துல போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குன்னு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சப்வேக்கு முன்னாடி வரைக்குமே மண்ணெல்லாம் கொட்டி செம்மண் கொட்டியிருக்காங்க. இந்த சப்வேல இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குங்க பெண்டிங்கு. லெஃப்ட் சைடில் வண்டியில் ஏற முடியுதான்னு போய் பார்ப்போம் வாங்க. நல்ல வேலை எங்கள் அப்பா வர சொன்ன ஒரு 1 ஹவரில் வந்துட்டாங்க. இல்லைனா இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்க முடியாது. இந்த பக்கமும் சப்வே வேலைகள் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் கம்பிலாம் கட்டியிருக்காங்க. நான் இப்போது சப்வேவுக்கு முன்னாடி பகுதி வரைக்கும் செம்மண் கொட்டி ஜல்லிக்கல் கொட்டியிருக்காங்க. கிட்டக்கு போய் பார்ப்போம் வாங்க. வண்டியில் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் நடந்து போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குங்கிறத. விட்டு தான் வேலைகள் நடந்திருக்குங்க. அம்பகரத்தூருக்கும் திருநள்ளாறுக்கும் நடுவில் பெருசாக வேலை நடக்கலை. அம்பகரத்தூர் பகுதியில் ஓரளவுக்கு வேலைகள் நடந்திருக்கு ஒரு வருஷத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்வே வரைக்கும் நல்ல வேலைகள் நடந்திருக்குங்க. இந்த இடத்துல ஜல்லிக்கல் கொட்டுற அளவுக்கு வேலைகள் நடந்துட்டு நல்ல உயரமாக போட்டிருக்காங்க. சப்வேக்கு இந்த பக்கம் வரைக்கும் செம்மண் கொட்டி ஜல்லிலாம் கொட்டிட்டாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துலலாம் ட்ராக் வந்துடுங்க. விட்டாக தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்கனாலே தெரியும், தூரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் கொட்டிட்டாங்க. ட்ராக் போடுற வேலைகள் மட்டும்தான் இந்த இடத்துலலாம் பாக்கி இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த சப்வே வரைக்கும் இன்னும் மண் ஃபில் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் சப்வே உயரத்துக்கு இன்னும் மண் கொட்டணும். இது வரைக்கும் ட்ராக் வந்துடும். இந்த பக்கம் இன்னும் வேலைகள் இருக்குங்க. சப்வேக்கு அந்த பக்கம் எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு தெரியல. வாங்க அதையும் போய் பார்ப்போம். வண்டியில் போக முடிஞ்சால் வண்டியிலே போய் காமிச்சிடுறேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு. இந்த சப்வேலாம் அவ்வளோ உயரம் இல்லைங்க. ஏன்னா திருநள்ளாறு பகுதியில் உள்ள சப்வேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாடி உயரத்துக்கு இருக்குது. இந்த சப்வேலாம் ஒரு மாடி உயரத்துக்கு தான் கட்டியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துலலாம் ஈஸியாக மண் ஃபில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சப்வே தாண்டி வண்டியில் போக முடியலங்க. நான் அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டு வரும் லெஃப்ட் சைடில். அந்த ரோடு வழியாக போய் பார்ப்போம் எப்படி வேலைகள் நடந்திருக்குங்கிறத. போன வருஷம் மாதிரி ஃபுல்லாகவே அந்த ட்ராக் மேலே பயணம் பண்ண முடியலங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ட்ராக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா மண் லூஸாக இருக்கிறதுனால வண்டியில் போக முடியல. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தூரத்தில் தெரியுது பாருங்கள், செம்மண் கொட்டிட்டாங்கங்க. அந்தளவுக்கு வேலைகள் நடந்துடுச்சு. வாங்க கிட்டக்க போய் காமிக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு சப்வே இருந்துச்சு, ஏற்கனவே காமிச்சேன். போன வருஷம் இந்த இடத்துல சப்வேலாம் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது அப்போ தான் வேலை தொடங்கியிருந்தாங்க. இப்போ சப்வே வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு. லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா செம்மண் கொட்டிட்டாங்கங்க இந்த இடத்துலலாம். வாங்க வண்டியில் போய் பார்ப்போம் மேலே எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குங்கிறத. இந்த இடத்துலலாம் செம்மண் கொட்டினதுனால இதுக்கப்புறம் ட்ராக் மட்டும்தான் போட வேண்டிய வேலைகள் இருக்கும். ஜல்லி கொட்டி ட்ராக் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா உயரமாக போட்டாங்க, ஃபுல்லாகவே லெவல் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால தான் சொன்னேன், பிட்டாக போட்டிருக்காங்கங்க அங்கங்கே. இந்த இடத்துலலாம் இன்னும் ஜல்லி கட்டுற வேலை இருக்குது. அதே மாதிரி சப்வே கிட்ட கொஞ்சம் மண் கொட்டணும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உயரமாக போட்டிருக்காங்க. இந்த சப்வே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணும். இந்த இடத்துல பிட்டாக போட்டிருக்காங்க. அந்த சப்வேக்கும் இந்த சப்வேக்கு நடுவில் இந்த செம்மண் கொட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் அந்த சப்வே தெரியுது. இந்த பாதையோட 2 பக்கமே நல்ல பசுமையாக இருக்குங்க. ஏன்னா 2 பக்கமே அவ்வளோ பசுமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உயரமாக இருக்கிறதுனால 2 பக்கமும் வயலெல்லாம் அப்படி தெரியுது. இந்த சப்வே அளவுக்கு இந்த இடத்துல இன்னும் மண் கொட்டிட்டு செம்மண் கொட்டணும். அது ஒரு பெண்டிங் இருக்குது. வாங்க நம்ம இப்போது சப்வேயோட அந்த பக்கம் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குங்கிறத போய் பார்ப்போம்.
இந்த பகுதியிலையும் வண்டி போகிற மாதிரி தாங்க இருக்குது. வாங்க நம்ம போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேங்க. நம்ம நேயர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க, அப்டேட் போடுங்க போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஆகட்டும், இங்கே கமெண்ட்ஸில் ஆகட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே இன்றைக்கி கவர் பண்ணுறேங்க. கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்குது. கேட்டவங்க எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வேலைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேலைகள் முடிகிற தருவாயில் இருக்குங்க. இன்னமே ஜல்லி மட்டும்தான் கொட்ட வேணும். கொட்டிட்டு ட்ராக் போட்டுருவாங்க. நல்லா உயரமாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பக்கமுமே. இங்கேருந்து பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வண்டியிலே போய் எடுக்க பார்க்குறேங்க. எந்த அளவுக்கு வண்டியில் போக முடியுதோ அந்த அளவுக்கு போய் காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொல்லாபுரமுக்கும் பேரளத்துக்கும் நடுவில் உள்ள பகுதிங்க. இதெல்லாம் பொரசக்குடின்னு போட்டிருக்கு ஊர் பேர். இந்த சப்வேலேருந்து பொரசக்குடின்னு போட்டிருக்கு ஊர் பேர். அதில் இருந்து பேரளம் வரைக்கும் நடைபெற்ற பணிகள்ங்க இதெல்லாம். இங்கெல்லாம் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிட்டுங்க. ட்ராக் கூடிய சீக்கிரம் போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து வந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ராக் வந்திருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாகவே வேலைகள் முடிஞ்சிருச்சு. நல்லா உயரமாக போட்டிருக்காங்க. பார்த்திங்கனாலும் தெரியும் இவ்வளோ உயரம், அந்த மரம் உயரத்துக்கு இருக்குங்க ட்ராக் இந்த இடத்துலலாம். என்னோடய கெஸ் என்னென்னா, பேரளத்துலேருந்து வேலைகள் வேகமாக நடந்துகிட்ருக்குங்க. அதாவது பேரளத்துலேருந்து அம்பகரத்தூர் வரைக்கும் வேலைகள் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்தை வந்துடுச்சு. போன வருஷம்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணாமே வச்சுருந்தாங்க பேரளத்தில் பழைய லைன் கிட்டலாம். இப்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைகள் நடந்துடுச்சு ஒரு வருஷத்துலேயே பேரளத்துலேருந்து. அதனால் வேலை வந்து வேகமாக நடந்துகிட்ருக்கு என்னோடய கணிப்பு அம்பகரத்தூர் வரைக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் காரைக்கால் திருநள்ளாறு வரைக்கும் வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கே வந்துடுச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வேலைகள் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் திருநள்ளாறு வரைக்கும். இந்த பக்கமும் அம்பகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் இன்னும் இருக்குது. ஆனால் அம்பகரத்தூர் இந்த கொல்லாபுரம் வரைக்கும் வேலைகள் முடிஞ்சிருங்க பேரளத்துலேருந்து. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் பார்த்திங்கன்னா ட்ராக் வந்துடும் இந்த இடத்துலலாம். அதனால் இந்த அம்பகரத்தூர் ஸ்டேஷன்லேருந்து திருநள்ளாறு ஸ்டேஷன் வரைக்கும் தான் வேலைகள் இன்னும் பெண்டிங் இருக்குங்க. ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ். பார்த்திங்கன்னா வேலைகள் நடக்காமல் இருக்கிறது. மித்தபடி வேலைகள் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த வண்டி வருது பார்த்திங்களா, இதுதான் பேரளத்துலேருந்து காரைக்கால் பழைய ரயில் பாதை இருந்த இடங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதுசாகவே லேண்ட் அக்யூர் பண்ணி இந்த புதிய ரயில் பாதையை வளைஞ்சி கொண்டு போகிறாங்கங்க. அதாவது ஏற்கனவே உள்ள திருவாரூர் மயிலாடுதுறை பாதையில் கொண்டு போய் இணைக்கிறாங்க பேரளம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. பழைய பேரளம் காரைக்கால் ரயில் பாதை இந்த இடத்துல தாங்க இருந்துச்சு. இந்த லாரி நிற்கிது பார்த்திங்களா, அந்த ரயில் பாதை பேரளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உடனே பிரியுங்க. ஆனால் இப்போது ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேண்ட் அக்யூர் பண்ணி நிறைய ரயில்கள் இயக்கிறதுக்காக லேண்டெல்லாம் அக்யூர் பண்ணி நல்லா பெருசாகவே போடுறாங்கங்க. ஏன்னா பழைய ரயில் பாதை உடனே திரும்புகிற மாதிரி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அதனால் நல்லா வளைச்சி கொண்டு போய் திருவாரூர் மயிலாடுதுறை பாதையில் சேர்க்குறாங்க. பார்த்திங்கனாலே தெரியும். கிட்டக்கு போய் காமிக்கிறேன் வாங்க. எவ்வளோ உயரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பாதை இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே 2 சைடும் ஜல்லிலாம் கொட்டி நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணி போட்டிருக்காங்கங்க பாதையை. வாங்க கிட்டக்க போய் பார்ப்போம். இந்த இடம்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஏன்னா போன வருஷம் இந்த இடத்துலலாம் இந்த லேண்ட் அக்யூர் பண்ணி இப்படி பாதை போக போகுதுங்கிறது எனக்கு தெரியல. பழைய பாதை வழியாக தான் கிளியர் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். கிளியர் பண்ணாமல் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்கன்னு. ஆனால் லேண்ட் அக்யூர் பண்ணி ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ வேலைகள் முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துலலாம் அவ்வளோ வேகமாக. இந்த இடத்துல ஒரு சப்வே வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். சப்வேக்கு இந்த பக்கம் வரைக்கும் தாங்க மண்ணெல்லாம் கொட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் இன்னும் மண்ணெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது வேலைகள். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம சுற்றி தான் இப்போ போகணும். வாங்க போய் பார்ப்போம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கங்க. வயலாக தான் இருக்குது 2 பக்கமுமே. அவ்வளோ பசுமையாக இருக்குது. சப்வே வேலைகள் இந்த இடத்துல இன்னும் பெண்டிங் இருக்குங்க. இப்போ தான் கம்பிலாம் கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம கீழே இறங்கி, அதாவது காரைக்கால் பேரளத்தோட பழைய ரயில் பாதை இந்த இடத்துல தான் போணுச்சு. அது வழியாக வண்டியில் போய் நம்ம அப்படி சுற்றி வருவோம். கீழே இறங்குறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். வண்டியில் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். சப்வேக்கு அந்த பக்கம் இன்னும் மண் ஃபில் பண்ணணும். அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதை தாண்டி திருப்பி வண்டி போகலாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பழைய ரயில் பாதை சொன்னல, அந்த பாதை இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அப்படியே விட்டுட்டாங்க இந்த இடத்த இப்போது. ஏன்னா சுற்றி தான் கொண்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஜல்லி ஸ்லீப்பர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க.
ஏன்னா செம்மண் கொட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜல்லி கொட்டி ஸ்லீப்பர் வச்சுட்டு ட்ராக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் வச்சுருக்காங்க, கம்பி எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இந்த இடத்துலலாம் ட்ராக் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சப்வே கட்டிட்டு இருந்தாங்க. மேலே நின்று காமிச்சல உங்களுக்கு, அந்த சப்வே இருந்த இடம் இதுதான். சப்வே கட்டிகிட்டு இருக்காங்க, வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம சப்வேக்கு அந்த பக்கம் உள்ள வேலைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். இந்த இடம் மட்டும் பெண்டிங் விட்ருக்காங்க வண்டி போகிறதுக்காக, சப்வே வேலை நடக்கிறதுக்காக. அதனால் இங்கே வேலை நடக்காமல் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே வந்துட்டோங்க. இந்தளவுக்கு இங்கே மண் நொப்பணும். இது வரைக்கும் வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், செம்மண் எல்லாமே கொட்டிட்டாங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறை பாதை எனக்கு தெரியுதுங்க. கிட்டக்கு போய் காமிக்கிறவங்க எல்லாத்துக்குமே. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஜல்லி மட்டும் கொட்டணும். ஸ்லீப்பர் வச்சுட்டு ட்ராக் வந்துடுங்க இன்னும் 2 மாதத்தில் கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்தை எட்டிட்டுங்க. இந்த இடத்துலலாம் பணிகள் பார்த்திங்கன்னா தண்டவாளம்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா கம்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தண்டவாளம் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் போல் வைக்கிறதுக்கான அந்த கான்க்ரீட் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் இன்னும் எலக்ட்ரிக் போல் வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் தொடங்கிடும். இன்னும் 2 மாதத்தில் அதெல்லாம் தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோடய கேஸ் படி. தூரத்தில் பார்த்திங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறை ரயில் பாதை தெரியுதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டக்க வந்துட்டோம். இந்த இடத்துல தான் பேரளம் ஜங்ஷன் தாண்டி இந்த பேரளம் காரைக்கால் ரயில்வே லைன் பிரியுது. அதாவது புதிய ரயில் பாதை இந்த இடத்துல தான் பிரியுது. பழைய பாதை அந்த வழியாக வந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. இப்போது இந்த இடத்துல இருந்தாங்க பிரியுது. இதுதான் பார்த்திங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறைக்கான ஏற்கனவே உள்ள ரயில் பாதை. இதில் வந்து இந்த காரைக்காலிருந்து பேரளம் வர ரயில் பாதையை இணைச்சிடுறாங்கங்க. அதாவது இந்த இடத்துல தான் பிரியுது பேரளம் ரயில்வே லைன்லேருந்து. இதுக்கு மேலே வண்டியில் போகிறதுக்கான வழி இல்லைங்க. இனி நம்ம சுற்றி வந்து பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் அந்த பக்கம் நடக்கிற வேலையை எடுக்க முடியும். வாங்க, நான் இப்போது திரும்ப பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போகிறேன். நான் இப்போது பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டேங்க. இங்கே ரயில்வே கேட் போட்டிருக்காங்க பேரளம் மெயின் ரோட்டில். அதாவது திருவாரூர் மயிலாடுதுறை சாலை இதுதான். ரயில்வே கேட் போட்டிருக்காங்க. வாங்க, நம்ம கேட்டு திறக்கிற வரைக்கும் பேரளம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். எப்போவுமே நான் போட்ட வீடியோஸில் பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்து காமிச்சதில்லை. அந்த பக்கமாக தான் போவேன். அந்த கூட்ஸ் ரோடு இருக்கும், அது வழியாக தான் போய் பார்ப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பேரளம் ரயில்வே ஸ்டேஷனோட கட்டடங்க. இந்த பேரளம் காரைக்கால் ரயில்வே லைன் தொடங்கினதுக்கப்புறம் இந்த பேரளம் ஸ்டேஷன் பேரளம் ஜங்ஷனாக மாறப்போகுதுங்க. நிறைய ரயில்கள் இனிமேல் இந்த வழியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த பாதையை தொடங்கினதுக்கப்புறம் பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக மாறும். பேனர் வச்சுருக்காங்க, பேரளம் ரயில் உபயோகிப்பாளர் சங்கம்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே என்டரான ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. அதுக்காக தான் அங்கே கேட் போட்டிருந்தாங்க. இப்போது நம்ம கேட் திறந்துட்டாங்கங்க பேரளம் ரோட்டில். லெஃப்ட் சைட் போய் காமிக்கிறேன் இந்த கூட்ஸ் பாதை வழியாக. இந்த பக்கம் வேலைகள் எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது தெரியல. போன வருஷம் வந்தப்பெல்லாம் இந்த இடத்துல சுத்தமாக எந்த வேலையுமே நடக்கலை. நான் கூட சொன்னேன் எந்த இடத்துல ரயில் பாதை வரப்போகுதுன்னு தெரியலன்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்லீப்பர் கட்டெல்லாம் அடுக்கியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3வது பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல தாங்க இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் பேரளம் ஜங்ஷனில் 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் புதிய ரயில் பாதை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டக்கு போய் பார்ப்போம். இந்த இடத்துலலாம் வேலைகள் இறுதி கட்டத்துக்கிட்ட வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பேரளம் காரைக்கால் ரயில் பாதை தொடங்கின உடனே எந்தெந்த ரயில்கள்லாம் இந்த பாதை வழியாக விடுவாங்கங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எண்ணத்தை. என் கணிப்புப்படி சென்னையில் இருந்து காரைக்கால் போகிற எக்ஸ்பிரஸை இந்த வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் விடுவாங்கங்கிறது என்னோட எண்ணம். நீங்கள் நேயர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ட்ரெயினெல்லாம் இந்த வழியாக விடுவாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பேரளம் ரயில்வே ஸ்டேஷனோட 3வது பிளாட்ஃபார்முங்க. இந்த இடத்துல ஏற்கனவே உள்ள ரயில் பாதை இதோட முடிஞ்சிருதுங்க. அதாவது பயன்பாட்டில் இல்லாமல் தான் இருக்குது. கூட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நிப்பாட்டி லாரியை வச்சு ஏற்றி இறக்குவாங்க. அதுக்காக இதோட ரயில் பாதை முடிஞ்சிருங்க. பார்த்திங்கனாலே தெரியுது, இதோட முடியுது ரயில் பாதை 3வது பிளாட்ஃபார்மில். அதுக்கு மேலே பயன்பாட்டில் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்திங்கன்னா, அந்த பேரளம் காரைக்கால் ரயில் பாதை
இப்போது இந்த இடத்துல இருந்தாங்க தொடங்குது. 3வது பிளாட்ஃபார்மில் இந்த இடத்துலேருந்து தொடங்கி ஏற்கனவே உள்ள திருவாரூர் மயிலாடுதுறை பாதையை கிராஸ் பண்ணி அந்த இடத்துல தாண்டி போய் திரும்புதுங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. வாங்க கிட்டக்க போய் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்திருக்குங்க. செம்மண் கொட்டிட்டாங்க. இன்னும் ஸ்லீப்பர் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ரயில் பாதை இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ராக் போட்டுருவாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துலேருந்து இந்த பேரளம் காரைக்கால் ரயில் பாதை தொடங்கி இங்கே ரைட் சைடில் ஒரு கான்கிரீட் சவர்லாம் எழுப்பியிருக்காங்க. அந்தளவுக்கு மண் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்சிடும் டக்குன்னு. மண்ணை ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. லாரி வச்சு நம்ம வரப்பையே ஃபில் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. கிட்டக்க போய் காமிக்கிறேன். இது ஏற்கனவே உள்ள திருவாரூர் மயிலாடுதுறை பாதை. இந்த இடத்துலேருந்து தொடங்குது இந்த பாதை. லாரி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது மண் கொட்டுறதுக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். வேலைகள் ரொம்ப வேகமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸ்லீப்பர் கட்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க, வச்சு ட்ராக் போடுறதுக்கு. இந்த இடத்துலலாம் இன்னும் மண் கொட்டுற வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்த அந்த பொரசக்குடி அந்த பகுதியிலேருந்து வந்து அந்த ரயில் பாதை இணையிற இடத்த காமிச்ச அந்த பக்கத்தில் நின்று அது தூரத்தில் தெரியுது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துலலாம் நம்ம நின்று வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இப்போது அதுக்கு மேலே வண்டியில் வர முடியலங்கிறதுனால நான் இப்படி சுற்றி வந்திருக்கேங்க. அதே மாதிரி பாதையோட ரைட் சைடில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலை பணிகள் நடந்துகிட்ருக்குங்க. சாலையை அகலப்படுத்திட்டுருக்காங்க. போன வருஷம் வந்தப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. இப்போ அவ்வளோ அருமையாக போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மண் கொட்டுறாங்க. அந்த லெஃப்ட் சைடில் நம்ம ஏற்கனவே பயணம் செஞ்ச வழி அதுதான். அந்த தூரத்தில் ஒரு சப்வே வேலை நடந்துகிட்ருக்கு பார்த்திங்களா? அதுலேருந்துலாம் நம்ம எடுத்து காமிச்சோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான், நிறைய இல்லை, கொஞ்சம் வேலைகள் தான் பெண்டிங் இருக்குது. மண் கொட்டிட்டு ட்ராக் போட வேண்டிய வேலைகள். மண் கொட்டிகிட்டே தான் இருக்காங்க. ரெகுலராக லாரி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் ரயில் பாதை இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்குதுங்க. பேரளம் காரைக்கால் ரயில் பாதை இந்த இடத்துல தான் தொடங்கி திருவாரூர் மயிலாடுதுறை பாதையை லெஃப்ட் எடுத்து சுற்றி அப்படி போகுதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் மண் கொட்டுற வேலைகள் இருக்குது. செம்மண் கொட்டுற வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அவ்வளோதான். ரெகுலராக வேலை நடந்துகிட்டே இருக்குங்க டக்குன்னு. ரயில் பாதைக்கு அந்த பக்கம் உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. ட்ராக் மட்டும் தான் போடணும். எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இந்த இடத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் ட்ராக்கை ஒட்டி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதுவும் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ட்ராக் வந்துடும் இந்த இடத்துலலாம். 2-3 மாதத்தில் ரெகுலராக நல்ல வேகமாக வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. அவ்வளோதாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஃபுல் அப்டேட் இன்றைக்கி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எவ்வளோ இடத்துல நம்ம பயணம் செய்ய முடியுமோ வண்டியிலேயே அது மேலே போய் காமிச்சிட்டேன் ஏற்கனவே வர பாதையில். இப்போது இந்த இடத்துல மண் கொட்டிகிட்ருக்காங்க. அதையும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த அப்டேட் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக தாங்க போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ. ஏன்னா நானும் 1 வருஷம் கழித்து இப்போ தான் இந்தியா வந்திருக்கேன். வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ அப்டேட் பண்ணணுன்னு தான் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் சிரமத்தில் போட்டிருக்கேன். ஏன்னா அரவிந்த்குமார் அவரும் பாதியிலே போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை வர வச்சு ட்ராவல் பண்ணி ஃபுல் அப்டேட் கொடுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். நான் இன்றைக்கி இந்த காரைக்கால் பேரளம் பாதையில் நடக்கிற பணிகளை வச்சு என்னோடய கணிப்புப்படி காரைக்கால்லேருந்து பேரளம் வரைக்கும் ரயில் பாதை பணிகள் எல்லாமே முடிஞ்சு ரயில் போக்குவரத்து தொடங்குறதுக்கு எப்படியும் 4-5 மாதம் ஆகுங்க. ஏன்னா பாதை முடிகிறதுக்கு கண்டிப்பாக 3-4 மாதம் ஆகும். என்னென்ன கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன், ஸ்பீட் ட்ரெயின்லாம் நடத்தி தான் ரயில் விடுவாங்க. அதே மாதிரி திருநள்ளாறுலேருந்து பேரளம் வரைக்கும் உள்ள பணிகள் எல்லாமே முடிகிறதுக்கு இன்னும் நிறையா ஒர்க் இருக்குதுங்க. அம்பகரத்தூருக்கு திருநள்ளாறுக்கு நடுவில். அதே மாதிரி அம்பகரத்தூர் ரயில் நிலைய பணிகளும் இருக்குது. இது எல்லாமே முடிஞ்சு ஃபுல்லாக இந்த காரைக்கால் பேரளம் முழு ரயில் பாதையும் பயன்பாட்டுக்கு வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 1 வருஷம் கிட்ட ஆகிடுங்க. என்னோடய கணிப்பு இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் இன்னும் 1 வாரத்துக்கிட்ட தான் இருப்பேன் இங்கே. அதுக்கப்புறம் துபாய் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு தெரியல. வந்தால் கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டு போடுறேங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம அரவிந்த்குமார் அவர்களோட சேனலில் அப்டேட் போடுவார் ரெகுலராக 2 மாதத்துக்கு ஒரு தடவை. அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய ஜல்லிக்கற்களையும் குமிச்சு வச்சுருக்காங்கங்க. அதையும் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான ஜல்லிக்கற்கள் எல்லாமே கொட்டியிருக்காங்க. ஸ்லீப்பர் கட்டையும் இருக்குது. கிட்டக்கு போய் காமிக்கிறேன் அதையும், ஜல்லிக்கற்கள் கொட்டியிருக்க இடத்தையும். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்துட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேரை போய் சேரும். இந்த வீடியோ நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.